ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அப்போகலிப்ஸ் பிரிங்கர் அனிமேயோட எபிசோட் 7 தான். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம எல்லாருமே ஒரே ஒரு லைக் ஒண்டி போட்டுருங்க. ஏன்னா அப்பதான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்தி வச்சுக்கோங்க. சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாம ஹெப்பிக்குள்ள போகலாம். இந்த நியூட்ரலான நேஷன் அந்த இடத்துக்கு இவங்க போயிருப்பாங்க. அங்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. இவங்களை பார்க்கும்போது மனுஷங்க மாதிரி தெரியல. அவங்களோட கண்ணில் அவ்வளோ டார்க்னஸை என்னால உணர முடியுது. அங்க கோக்கமாக்கா இவங்களால எதுவுமே பண்ண முடியல. அப்படி பண்ணா இவங்களோட ஆளுங்க தான் அங்க இறக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அங்க அட்டுவும் பின்னாடி இருக்க சொல்றான். கொல்லலான்னு போக வரும்போதே ஒரு பையனும் அவனை இன்ட்ரோடியூஸ் பண்றான். அவனோட பேரு பெப்பேவான். பையனை பார்த்தோன்னே அட்டு கம்மன் ஆகுறான். நெக்ஸ்ட் சீன்ல இங்க பாக்கணும்னு சொல்லி அவங்களோட ஆளுங்களும் அங்க போக ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு புரிய வந்து இவங்க வந்து அந்த டிராகன் டன் அங்கதான் போயிருப்பாங்க. எதிர்பாராத விதமா தான் இவங்கள சந்திச்சிருப்பாங்க. அதனால அப்படியே இங்க வந்துட்டாங்க. பையனும் தனியா அவன் பீத்திக்கிறான். ஏதோ அவனால் தான் இந்த விஷயமே சால்வ் ஆச்சுன்னு உங்களுடைய அட்வென்ச்சரஸை பத்தியும் அவன் சொல்லினே வரான். இவன் இப்படிதான் அவனை கண்டுக்காதீங்க, யோஸ்மா வேற அவங்க மேல பட்டிருக்கோம். இதனால அட்டு வந்து கேட்கிறான் அவங்களா நல்லா இருக்காங்களான்னு. அதுக்கு மேஜிக் அவ கேஷ் பண்ணிட்டா, அதனால பிரச்சனை இல்லையா. இந்த டீமன் லேடியும் அங்க வந்து யோசிச்சுக்கினே வர. அவளுக்கு தெரியல இங்க வந்து கட்டளை இட்டாங்க அப்படின்னு நம்ம அட்டு சொன்னா. அவங்க எப்படிப்பட்ட ஆளுங்க, அவங்களாம் யாருன்னு தெரியல. இதனால ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பண்ணணும்னு சொல்லி அந்த எத்துக்காக போறா. நம்ம டாக்டோவை பார்த்து அவங்க ரொம்ப ஷாக் ஆயிராங்க. டாக்டோவை பார்க்கும்போது அபியஸ்ல இருந்து வந்த ஒரு பர்சன் மாதிரி தெரியும். அதனாலேயே அந்த கவு டீமனுக்கு ரொம்ப பயமாயிடுது. ஏன்னா அது வந்து யோசிச்சு பார்க்கல அதோட டிசிஷன், அந்த சாய்ஸ் வந்து இந்த அளவுக்கு பேக் ஃபயர் ஆகும்னு. அப்படியே பாஸ்ட்டுக்கு போது இடத்துல ஒரு பெரிய மாஸ்டர் வரும். அது கூட நம்ம பேப்பே தான் சண்டை போறானே. அங்க பயங்கரமா உன்னோட டென்டக்களை வச்சு பிடிக்கிறான். அங்க எல்லாருமே இதனால பாராட்டுறாங்க. அப்படிதான் இன்னமும் பாராட்டுங்க. ஆனா அந்த மாஸ்டர் அப்படியே வெளியில வருமா. அங்க அந்த கவுடிமன் தான் காப்பாத்தவே செய்யுது. ரொம்ப நன்றி பாட்டி. ஏன்னா பாட்டின்னு சொல்ற வேலை வச்சுக்காத, எனக்குன்னு பேரெல்லாம் இருக்கு. நான் ரொம்ப எங்கு நான் என்ன ஒரு 240 வருஷம் தான் வாழ்ந்திருக்கேனே. நீங்க போய் ஒன்னு சொல்லியே நான் எதுக்கு போய் சொல்ல போறேன். இன்னமும் நம்மளோட நிலைமை மோசமாக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்மளுக்கு எந்த விதமான சப்போர்ட்டும் வரல. அந்த டிராகன் டன் அந்த ஏரியா வந்து ஒரு ஐசோலேட்டட் ஏரியாவா மாறிச்சு. இப்போ நம்ம அந்த கர்ஸ்ட் ஃபாரஸ்ட்டுக்கும் போகல. அதுக்குள்ள நீ என்னன்னா இப்படி ஆக்ட் பண்ணிருக்க. அதனால அங்க ஒரு பெரிய சண்டையா இருக்கும். இப்படி எல்லாம் விஷயம் ஏற்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம அட்டுலாம் வந்திருப்பாங்களே. நான் இவனை கொண்டு வந்து தப்பு பண்ணிட்டனும். ஏன்னா இங்க வந்து நாங்க வசமா மாட்டிக்கணும். இது ரொம்ப டேஞ்சரான ஒரு இடமா எனக்கு தெரியுது. அங்க பேப்பே அவனை பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்றான். நம்ம ஃப்ரெண்டா இருக்கலாமா. அடு பேப்பே பையலே நீ ஏன்டா அப்படி கேட்ட. என்னது ஃப்ரெண்டா. அவங்க ரொம்ப பயப்படுறாங்க. ஆனா நம்ம ஹீரோ அதுக்கு ஒத்துக்கிறான். சரி நம்ம ஃப்ரெண்டா இருக்கலாம். அட்டுவும் சந்தோஷத்துல கை தட்டுறான். நம்மளோட லார்டு அவரு வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரெண்டை மேக் பண்ணிருக்காரு. இதனால எல்லாருமே கை தட்டுறாங்க. அப்புறம் சாப்பாடு ஜூஸ் ஏகப்பட்ட விஷயத்த சர்வ் பண்றாங்க. எல்லாமே சும்மா வேற லெவல் இருக்கு. அதை சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட் சும்மா அள்ளுது. மாதிரி ஒரு ட்ரிங்க் அவங்க குடிச்சதே இல்ல போல. அதுக்கும் மேல குவாலிட்டியா சொல்லவே தேவையில்ல. இந்த மாதிரி விஷயம் இந்த உலகத்துல கிடைக்குமானே டவுட் தானா. இந்த ஜூஸை பத்தி நம்ம பேப்பி கேட்கிறான். இதுவா இது ஆப்பிள் ஜூஸ் தான். அந்த இடத்துல மசில்ஸை பத்தி பாராட்டுறான். மேஜிக்கை பத்தியும் பாராட்டுறான். ஆளு மேஜிக்கையும் பண்ணி காட்டுறான். என்னோட மேஜிக்கை கொஞ்சம் பாருங்களேன். இதே மாதிரி ஆளு சோஷியலைஸா இருக்கான். இதை பார்க்கும்போது நம்ம ஹீரோக்கா இந்த மாதிரிலாம் எப்படி பண்றது அதெல்லாம் தெரியல. வாழ்க்கையிலேயே ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் ஒரு ஃப்ரெண்டையே உருவாக்கியிருக்கான். ஃப்ரெண்டா இருக்கும் போது என்ன பண்ணும் அது கூட நம்ம ஹீரோக்கு தெரியல. இந்த விஷயத்த நம்ம ஹீரோ எதுக்கு ஆரம்பிச்சானா அவங்க கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணும் தான். உங்களுக்கு நாங்க ஆபத்து இல்ல அதை காட்டியாச்சு. அதே டைம்ல எங்க கிட்ட என்னென்ன இருக்கு அதையும் நாங்க காட்டிட்டோம். ஆனா நான் இப்போ என்ன பண்றது ஒரு ஃப்ரெண்டா. இந்த இடத்துல கேம் விளாடலாமான்னு அவன் கேட்கறான். ஒரு கேமையும் அவங்க விளையாடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோக்கு அவளுக்கும் கேம்லாம் வராது போல. தோத்து தான் போறான். ஒரு சைடு அந்த கவுடிமன் பயந்து போது ஏதாச்சும் ஆயிடுமான்னு. ஆனா விஷயம் நல்லா தான் போகுது. கடைசியில நம்ம டாக்கட்டோ ஒரு கேம்ல ஜெயிக்கிறான். அட கிங் டாக்கட்டோ நீங்க இதுல அற்புதமா இருக்கீங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் நீ ரொம்ப வேகமா விளாட்னா அதான் காரணம். இதே மாதிரி அங்க வந்து அவனுக்கு ரொம்ப ஃபன்னா இருக்கு. ஏன்னா ஆப்பிள் ஜூஸ் சாப்பாடு எல்லாமே அருமையா இருக்கு. இந்த கண்ட்ரி ஏன் நீங்க எங்களுக்கு விற்க கூடாது. இது வந்து ரொம்ப அற்புதமான கண்ட்ரியா இருக்கு. கேட்ட அவ ரொம்ப பயந்து போயிடறான். அங்க நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஒரு ஃப்ரெண்டா இவன் என் கூட இருக்கான். இவன் கூட நெகோசியேஷனை இப்ப ஆரம்பிக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் அந்த கவுடிமனும் பயங்கரமா மண்டையிலேயே தட்டுது. அடி பைத்தியக்காரா நீ என்ன காரியம் பண்ணிருக்க உனக்கு தெரியுதா. இந்த இடத்துல இவங்க என்ன சொல்றாங்க அது வந்து ஆளுக்கு புரியல. அங்க இப்பதான் நம்ம ஆளுங்க பேசவே ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காக நீங்க இந்த சைடு இன்வெஸ்டிகேஷன் வரணும்னு நினைச்சீங்க அதை பத்தி சொல்லுங்க. நான் யோசிச்சு பார்க்கல. அதுக்குள்ள இவங்க மூவ் ஆரம்பிச்சிட்டாங்களா. அது நான் வந்து எதுக்காக இங்க வந்தேன்னா என்னோட கண்ட்ரியை தொடர்ந்து இந்த பார்பேரியனோட கும்பல் அட்டாக் பண்ணிக்கினே இருக்கு. அது பிரச்சனையாவும் இருக்கு. இப்ப அட்டாக்கிங் நடக்கும்போது உங்களோட மிலிட்டரியோட எண்ணிக்கை கம்மியா இருக்கா என்ன. இவர் என்ன பட்டு போயிட்டு மைண்ட் எல்லாம் ரீட் பண்றாரா என்ன. இல்ல நான் வீக்னஸா காட்டக்கூடாது. காட்டிட்டா அவ்வளவுதான் எங்களோட கதை இங்கேயே முடிஞ்சிடும். அதனால அவங்க வந்து அப்படியே பேச்ச மாத்துறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்ல. இந்த மாதிரி எங்களோட படம் வந்து ஸ்ட்ராங் தான். என்ன அவங்க கொஞ்சம் அப்படி எப்படி அட்டாக் பண்றதுனால ஒண்ணுமே எங்களுக்கு தெரியல. அதை கொஞ்சம் டிஃப்ரெண்டா நாங்க யோசிக்கிறோம். ஸ்ட்ராங்கான ஃபைட்டர்ஸும் இருக்கிறாங்க இப்படின்னு அவங்க மழுப்புறாங்க. ஆனா
அதுக்குள்ள பேப்பே வாய விட்டுறான். அட நீங்க என்ன இப்படி மாத்தி சொல்லிருக்கீங்க, நம்மளோட கண்ட்ரி விட்டா அழிஞ்சு போயிடும், அதுக்காக தான் நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்ண வந்தோம் அப்படின்னு அவன் சொல்லிடுறான். இப்போடி பையில ஏன்டா நீ இதை வந்து சொன்ன? இதை கேட்டோடனே நம்ம அட்டுக்கோ புரியுது இவங்க பயந்து போய் தான் இப்படிலாம் சொல்ல இருக்காங்கன்னு. இதனால அங்க டாக்கட்டும் சொல்றான், நீங்க நினைக்கிற மாதிரி உங்களோட கண்ட்ரியை தாக்கணும் இல்ல உங்களை தாக்கணும் அதுக்காகலாம் நாங்க ஒன்னும் யோசிக்கல, நாங்க ஆக்சுவலா உங்களுக்கு உதவி பண்ணணும்னு யோசிக்கிறோம். மேசோனா எங்க சைடு ரொம்ப ஷார்டேஜ் அதிகமா இருக்கு, இதுக்கும் மேல உங்க பக்கமும் பார்பேரியன்ஸோட படம் வந்துகினே இருக்கு, அப்பனா உங்களால எங்களுக்கு உதவியை ஆக்சுவலா பண்ண முடியுமா? அப்படியே வாய மூடுறா. ஆமா ஆக்சுவலா எங்களால உதவியை உங்களுக்கு கொடுக்க முடியும், ஒரு ரிட்டனா உங்களுக்கு என்ன வேணும்? இந்த கவுடிமனுக்கு நல்லாவே தெரியும் டிராகன் வைன் அதுதான் அவங்க கேட்பாங்கன்னு, நாங்க பியூரான மானா நிறையவே இருக்குல்ல, அதே மாதிரிதான் அங்க ரிட்டனா நம்ம அட்டு அந்த விஷயத்த தான் கேட்கறாளே. பிய வச்சேன் ஸ்டார்டிங்ல இருந்தே அது மேல தான் கண்ணும், நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க ஒன்னும் மொத்தத்தையெல்லாம் எடுக்க போதில்ல, எங்களுக்கு எலமெண்டல் கான்வர்சேஷனுக்காக தான் அது வந்து வேணுமே. இதை கேட்டு அவங்க ஆச்சரியமா வராங்க, ஏன்னா அது ஒரு பியூருமானா அதை டெவலப் செய்யறதுக்கு இன்னமும் அவங்களோட கண்ட்ரிக்கு 10 வருஷம் இது ஆகும், அந்த மாதிரி டெக்னாலஜி அது உங்ககிட்ட ஆல்ரெடி அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த பேப்பே இருக்கான்ல என்னோட கண்ட்ரியில இருக்க ஒரு பெரிய முட்டாளு, அதே டைம்ல இவன் தான் எங்க கண்ட்ரியில இருக்க அடுத்த லீடரும் கூட, அதனால டிசிஷனை நான் இவன் கிட்டே விடுறேன். பேப்பே கிட்ட கேட்டா ஆளு வந்து அசால்ட்டா ஒத்துக்கிறான், நான் என்ன சொல்றதுக்கு இருக்கு, அவரு என்னோட ஃப்ரெண்டு அதனால நான் ஒத்துக்கிறேன். அதனால கான்வர்சேஷனும் அசால்ட்டா முடியுது. இங்க நம்ம ஆளுங்க இங்க இருந்து நெசசரியான ஃபுட் அனுப்புறாங்க, அவங்க இந்த கண்ட்ரிக்கு தேவையான விஷயமும் மெட்டலையும் அனுப்புறாங்க. அதுலயும் முக்கியமா இப்போ டிராகன் வெயின் அது வந்து இவங்க கிட்ட இருக்கு, அது ரொம்ப வேல்யூபிளான ஒரு விஷயம். இங்க பேப்பே ஒண்டி இல்லைன்னா அவ்வளவுதான், இந்த நெகோசியேஷன் இந்த அளவுக்கு வந்திருக்குமான்னு கேட்ட கிடையாது. இப்போ ரொம்ப சேஃபா இந்த விஷயமும் முடிஞ்சிச்சு, இதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னா அவனுக்கு தான் நான் சொல்லணும் இப்படின்னு அவன் யோசிக்கிறான். இந்த இடத்துல அந்த 2 ட்வின் பொண்ணுங்களும் அந்த நேஷனை பத்தி கேக்குறாங்க. நேஷன் வந்து எப்படிப்பட்ட நேஷன்னு, இதுக்காக மத்தவங்களும் அங்க விசிட் பண்ணணும்னு ஆசைப்பட ஹீரோ வந்து யோசிக்கிறான், இதுவே கேம்ல எல்லாம் இப்படி நடக்காது, என்னோட விஷயத்த ஒண்டி தான் கவனம் செலுத்துற மாதிரி இருக்கும், நான் இங்க பார்த்தா இது அப்படியே கொஞ்சம் வேற மாதிரி இருக்குல்ல, அதனால இங்க அதையும் பார்த்துதான் ஆகணும் அப்படின்னு ஆளு யோசிக்கிறான். இதுக்கு எப்படியாச்சும் அவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ண போகணும்ல, நான் இதுக்கு அவங்க எப்படி போறதுன்னு தெரியல. அந்த 2 பொண்ணுங்களும் சொல்றாங்க, நம்ம ஏன் பிளே பண்ற விதமா அங்க போக கூடாது, ஏன்னா எப்பிக்கு தான் பிளே பண்றதுன்னா ரொம்ப பிடிக்கும், அவரு வேற சொன்னாரு, இது ஒரு நல்ல ஐடியாவா உங்களுக்கு தோந்து, இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம மோல்ட்டாரு பெரிய ஒரு அவரு தான் போலாம் டிசைட் பண்றாரு, ஆனா அவரு வேணான்னு சொல்லிடுறாங்க. என்னதான் வயசான ஆளா இருந்தாலும் ஆளு ஒரு பெரிய ஹை ரேங்கிங் மெம்பர் இங்க. அந்த எல்ஃப் பொண்ணு இவங்க 2 பேராலையும் போக முடியாது, இவங்களும் ரொம்ப தேவை, அதனால யாராச்சும் ரொம்ப நம்பிக்கையான ஆளுங்களை தான் அவங்க அனுப்பணும்னு பாக்குறாங்க. அதுக்கு அந்த டியூன்ஸ் 2 பொண்ணுங்க இருப்பாங்களே அவங்க போறேன்னு ஒத்துக்க, அதுக்கு நம்ம ஆளு வந்து முடியாதுன்னு சொல்றான், ஏன்னா அவனுக்கு தெரியும் மாதிரி போனா ரொம்ப ஆபத்தா இருக்கும், திடீர்னு அவங்களுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா அட்டுவும் சொல்றான், அப்புறம் என்ன நான் போறேன், இல்ல நம்ம கிங்குக்கு ரொம்ப ட்ரஸ்ட் ஆனவங்கன்னா அது நீங்க தான். கேட்டோடனே அட்டு உருகி போயிடறான், இதனால அவன் இங்கே இருக்குன்னு ஒத்துக்கிறான். அவங்க 2 பேரும் வந்து கெஞ்ச ஆரம்பிச்சுறாங்க, ஆனா நம்ம ஹீரோ வேணாம் தான் யோசிக்கிறான். அந்த டியூன் பொண்ணுங்களும் எதான சொன்னீங்க, இந்த மாதிரி நாங்க ஃப்ரீயா டிசைட் பண்ணலாம், எங்களோட சாய்ஸ் தானே, ப்ளீஸ் மேஜஸ்டி நாங்க போலாம் இல்லையா. அங்க இப்படி இவங்க ஃபேஸை வச்சு கேட்கும் போது நம்ம ஹீரோவால அங்க மறுக்க முடியல, அவன் ஒத்துக்கிறான் போலான்னு. அந்த இடத்துல இதனால அட்டு வந்து ரொம்ப கடுப்பாகிறான், அங்க அவ கோச்சிக்கிறான் என்ன வந்து அனுப்பலன்னு. அவங்க 2 பேரும் ஒரு விஷயத்த காதுல சொல்றாங்க, ஏன் உங்களோட மனசுல இருக்க விஷயத்த சொல்ல மாட்டீங்களா. அங்க இதனால மனசுல இருக்க விஷயத்த ஆளு அப்படியே சொல்றான், அட்டு நீ ரிலியபிளா இருக்க, நீ எப்பயுமே என்ன பத்தி தான் யோசிக்கிற, இந்த மாதிரி ஒருத்தி எனக்கு கிடைப்பலான்னு கேட்டா ரொம்ப கஷ்டம் தான், அந்த அளவுக்கு எனக்கு ரிலியபிளா இருக்க, ஒண்டிதான் என் கிட்டயே இருக்க இப்படின்னு சொல்ல அங்க மயங்கி போயிடா. அங்க கனவுல ஏகப்பட்ட விஷயத்த அவ யோசிக்கிறான், அது நான் ஒண்டிதான் உங்களுக்காக இருக்கேனா அப்படின்னு அவ மயங்கி போயிடறான். இதுக்கப்புறம் ஹீலிங்கான அந்த கிளினிக்கு அவங்க வராங்க. இடத்துல மத்தவங்களுக்கு புரியல நம்ம எதுக்காக இங்க வந்திருக்கோம், இல்ல பாடி கார்ட்ஸ் அவன் ரெடி பண்ணிருக்கான், ஏன்னா இந்த பொண்ணுங்க தனியா போனா ஆபத்தா இருக்கும்ல. அட்டுக்கும் புரியுது என்ன விஷயம்னு, அதனால அட்டு யோசிக்கிறான். உள்ள ஒரு 3 பேரை காட்டுறாங்க. இங்க இந்த எபிசோட முடியுது, சோ பாக்கலாம் இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு. இதுக்கப்புறம் தான் வேற லெவல்ல போகும், ஏன்னா இப்பதான் ஆட்டமே ஆரம்பம். மறக்காம கீழே ஒரே ஒரு லைக் போட்டுருங்க, அதே மாதிரி இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.